அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் 4ஆம் வாரத்தில் பயணிக்க இருக்கும் நாம் புறவியிலே பார்வையற்ற ஒருவரை இயேசு குணமாக்கியதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியானது யோவான் நூலில் அதிகாரம் 9 திருவசனங்கள் 1 தொடக்கம் 41 வரை எடுக்கப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தியாளர் பல செய்திகளை இயேசுவை பற்றி கூறியுள்ளார். இவர் இறையில் என்ன கருக்களை முன்வைத்துள்ளார். ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்தும் இந்த அரும் செயலை பற்றி அறிந்து கொள்வோம். இன்றைய நற்செய்தியில் நாம் முக்கியமான 4 விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவது, பிறவியிலிருந்தே பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுதல் பற்றியும், இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் அரும் செயல்கள் பற்றியும், மூன்றாவதாக இயேசுவின் கூற்றான நானே உலகின் ஒளி எனும் கூற்றையும், நான்காவதாக சிலோவாம் குளம் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இவற்றின் மூலமாக ஆன்மீக குருட்டுத்தனம் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். எலெக்ஷன், பிறவியிலிருந்தே பார்வையற்றவர் பார்வை பெற்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிறவியிலேயே பார்வையற்றவன் என்றது ஒருத்தர் உடல் குறைபாட்டை மட்டும் குறிச்சு நிக்கிறது இல்லை. அது மனிதர்களோட ஆன்மீக நிலையையும் குறித்து காட்டுற ஒரு அடையாளமாக காணப்படுது. அந்த காலத்துல நிறைய பேர் ஒருவருக்கு பாவம் அல்லது குறைபாடு ஏற்பட்டா அது அவர பாவத்தால அல்லது அவர பெற்றோர் செய்த பாவத்தால ஏற்பட்டது என்று நம்பினாங்க. ஆனா இயேசு அந்த எண்ணத்தை மாற்றி கடவுளுடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் இப்படி நிகழ்ந்தது என்று சொன்னார். மேலும் சில சமயம் மனிதர்கள் தவறாக புரிஞ்சு கொள்கிறாங்க என்றதையும் இயேசு விளக்கி காட்டினார். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பிறவியிலேயே பார்வையற்றவன் என்றது மனிதர்கள் உண்மையை அறியாமல் இருளிலே வாழ்கிறார்கள் என்றதையும் குறிச்சு நிக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் தங்கட எண்ணங்களின் படி வாழைக்குள்ள அவங்க கடவுளை அறியாமல் இருளிலே தொலைஞ்சும் போறாங்க. இந்த நிகழ்வு எங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியையும் கற்றுத்தருது. அதாவது ஒருத்தருக்கு நோய் அல்லது குறைபாடு ஏற்பட்டா அவருக்கு நாங்க குற்றம் சாட்டாம உதவ முன்வர வேண்டும். ஏனென்றா இயேசுவும் அந்த பார்வையற்றவருக்கு பார்வை அளித்தார். மற்றது எங்கட வாழ்க்கையில கஷ்டங்கள் அல்லது சிரமங்கள் ஏற்படும் போது அது கடவுள செயலை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம் என்றதையும் நாங்க நினைக்கணும். ஏனென்றா பார்வையற்றவருக்கு இயேசு பார்வை அளித்ததன் மூலம் அன்றைய காலத்துல நம்பிக்கையற்றிருந்த பல பேர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டாங்க. இவ்வாறுதான் பிறவியிலேயே பார்வையற்றவன் என்றதுல ஆழமான இறையியல் சிந்தனை வெளி